பிரபா வந்து வீட்டில் ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து நான் நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி வந்து விஜயும் வந்து அனாமிகாவும் வந்து ஜோடி ஜோடியாக நின்று ஃபோட்டோ எடுத்ததையும் அந்த ஃபோட்டோ வந்து எடுக்க சொன்ன பிரபாவையும் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. நம்மளை ஏன் ஃபோட்டோ எடுக்க சொல்லணும், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எந்த ஃபோட்டோ பெஸ்ட்டுன்னு சொல்லு, அதை நான் வந்து பிரேம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கால் பண்ணி சொல்கிறாரு. நான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லணுமா, இதெல்லாம் நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்போ வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ டெலிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெலிட் பண்ண போகிறாங்க. கரெக்டாக அவங்க அப்பா வந்து கேட்குறாரு, ஏமா அந்த ஃபோட்டோ டெலிட் பண்ண நல்லா தானே இருக்குது அப்படின்னோடனே, இல்லைப்பா உங்களுக்கு தெரியாது, இன்னொரு காப்பி இருக்குது அவங்ககிட்ட, தேவையில்லாமல் எதுக்கு என் செல்ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து கோட்டீஸ்வரி வாட்ச் பண்ணுறாங்க. என்ன பிரபா போக்கே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம மகா வந்து சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் பெட்டை தூக்கி வெளியே போட்டிங்களே, இப்போ எனக்கு பெட் இல்லாமல் நான் என்ன பண்ணுறது, சரி கவலைப்படாத நான் போய் பெட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே போகிறாரு. பார்த்தா வந்து அவங்க சித்தப்பா காணோம்னு சொல்லிட்டு அவங்க சித்தி அழுதுட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்டோட, சித்தப்பா வந்து இங்கே தான் இருந்தார், எங்கே போனார்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. பார்த்தா போய் வெளியே போய் பார்க்குறாரு, இவர் வந்து போட்ட பெட்டில் வந்து அவங்க சித்தப்பா மேலே பட்டுடுச்சு. அதனால் அவங்க சித்தப்பா மயக்கடிச்சு விழுந்து கிடக்கிறாரு. அதை பார்த்து ஐயோ நல்ல காலம் யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பெட் எடுத்து தூக்கி போட்டு சித்தப்பான்னு வந்து குரலை கொடுக்குறாரு. நான் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல, ஏதோ வந்து என் மேலே விழுந்துச்சு, அப்புறம் நான் மயக்கமாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு ஏதோ ஞாபகம் மருதியாக இருக்கும், தெரியாமல் வந்து விழுந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மழுப்பி எடுத்துன்னு போய் அவங்க சித்திக்கிட்ட விட்டு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இப்போ பெட் எடுத்துன்னு மேலேயும் போக முடியாது, எல்லோரும் பார்த்துட்ருக்காங்களே, சரி எப்படியா சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாரு. பெட்டு எங்கெங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி அந்த பெட்டெல்லாம் பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு தாப்பால் போடுறாரு. என்னங்க நீங்கள், நான் பெட்டு கேட்குறேன், நீங்கள் போய் தாப்பால் போடுறீங்க அப்படின்னோடனே, நீ வந்து என் பெட்லேயே படுத்துக்கோ, வேறு வழி கிடையாது, இந்த ஓரமாக படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி என்ன பண்ணுறது, அப்போது நீங்கள் பிளான் பண்ணி தான் பெட்டு தூக்கி போட்டிங்களா, அப்போ இங்கே படுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது புரியுதா, நாளைக்கு எப்படியாவது உனக்கு பெட்டு ரெடி பண்ணுறேன் அப்படி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம மகாவும் படுக்கிறாங்க. அப்போ மகா வந்து யோசிக்கிறாங்க, ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, வேணும்னே வந்து ரொமான்டிக்காக பாட்டெலாம் வைக்கிறாங்க. உடனே வந்து அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து அவருக்கு ஒன்றுமே புரியல சூர்யாவுக்கு, ஏன் இந்த பாட்டெலாம் வைக்கிறா நைட்டில், இவளுக்கு ஒன்றும் முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. அவங்க வந்து அப்படியே தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. தூங்கியும் போயிட்டாலே பாட்டை வச்சுட்டு இப்போ ஆஃப் பண்ணணுமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எக்கி ஆஃப் பண்ண போகிறாரு. பார்த்தா வந்து மகா வந்து பக்கத்துலேயே படுத்திருக்காங்க. அந்த சைடு தான் ஃபோனை வச்சுருக்காங்க. மகா மேலே அப்படியே வந்து விழுந்துடுறாரு. என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ கத்தாத நான் ஒன்றும் பண்ணலை, ஜஸ்ட்டு வந்து நான் ஃபோன் எடுக்க வந்தேன், அப்படியே வந்து உன் மேலே விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் போய் சொல்கிறீங்க, என்னை கட்டிப்பிடிக்க தான் வந்திருக்கீங்க. இல்லை அதெல்லாம் கிடையாது, நான் ஏன் அப்படி பண்ணேன், அதனை பார்த்தேன், உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஏன் தோண போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து ஓவராக பேசாது, முதல்ல அந்த ஆஃப் பண்ண அந்த பாட்டை, ஏன் இந்த பாட்டை கேட்டானே, இந்த பாட்டெலாம் எனக்கு கேட்டால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, முதல்ல ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாரு. சரின்னு சொல்லிட்டு சரி நான் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்புறம் சூர்யா வந்து நான் போய் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு தூங்கி போகிறாரு. இங்கே வந்து மகா வந்து சூர்யாவை பார்க்குறாங்க. இவருக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் வேணும்னு வந்து இப்படி பண்ணுறாரு, எப்போ தான் இதெல்லாம் வந்து மாற்ற போகிறாரோ தெரியல, நம்மளும் எப்போ தான் பொண்டாட்டி ஏற்றுக்க போகிறாரோ தெரியலையே அப்படி சொல்லிட்டு மகா வந்து அது எப்போ நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போகிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, வீட்டில் எல்லாருமே வந்து கூடியிருக்காங்க. அதை பார்த்து மகா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. எதுக்கு எல்லாருமே வந்து இப்போ வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து ஒரு புரோகிதர் வந்து நாள் குறிச்சிட்ருக்காரு. எதுக்காக நாள் குறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து கேட்குறாங்க. வேறு எதுக்கு, வீட்டில் விசேஷம் நடக்க போகுது, என்ன விசேஷம், அனாமிகாவுக்கும் வந்து விஜய்க்கும் கல்யாணம் நடக்க போகுது, அப்போ அனாமிகாவோட வீட்டு ஆளுங்க இருக்கணும்ல, அங்கே இல்லை அப்போ என்ன விசேஷம் உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க காயத்ரி. ஒன்றும் இல்லை, ஐஸ்வர்யாவுக்கு வந்து வளகாப்பு நடக்குது, நாள் குறிச்சிட்ருக்காங்க அப்படின்னு. ரொம்ப முக்கியமாக இதெல்லாம், ஆமாம் முக்கியம் தான், நல்லா வந்து விமர்சையாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னோன்னே மகா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது வளகாப்பு ஐஸ்வர்யாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இது முடியுது.